கைஸ் ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம காலையில் ஃபிஷ் டேங்க்கு அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே தாங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. வந்துட்டு தான் அதை பார்க்கணும், அது எப்படியோ ஒன்று க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நாமளும் உள்ள ரூமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க அவ்வளோ அழுக்காகவே தான் இருக்குது. நம்ம தான் க்ளீன் பண்ணியாச்சுங்க சுத்தமாக. இது எதனால் இப்படி இருக்குன்னே ஒன்றுமே புரியலைங்க. போங்க, எனக்கு ஒன்றும் முடியல, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். வீட்டுக்கு வந்த உடனே செம்மையாக பசி எடுத்துருதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீட்டில் பக்கோடா இருந்துச்சு, அதுதான் சாப்பிட்லான்னு நம்மளும் எடுத்து சாப்பிட்டா யாரை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. யாருமே இல்லை, யாரும் கூப்பிட்றா? ஏய் நீயா கூப்பிட்ட? ஆம்ப சாப்பிடலான்னு இப்போதான் உட்காந்தா மீன் அதுக்கு பசிக்குதுன்னு சொல்லுது தவிர இப்போ நாம் எப்போங்க சாப்பிட்றது? அதுக்கு டைமுக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கும். இப்போ போய் நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம மீனுக்கு போட்டால் தாங்க அவன் வாயை அடைக்கணுங்க. ரொம்ப பேசிட்டாங்க. அதனால் நாமளும் போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நாம் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு தேடுறதில்ல. மீனுக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் கறியை. அதனால் பார்த்தீங்கன்னா மீனுக்கு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். மீனுக்கெலாம் பாருங்களேன், கறியாக தான் டெய்லி நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்றானுங்க இவனுங்க. அதனால தான் கொழுப்பு எடுத்து தெரியிறானுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எவ்வளோ கட்டியாக இருக்குது. எடுத்து வெளியே வச்சா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கூலிங் போயிருங்க. சரி கொஞ்சம் நேரம் சிக்கன் கூலிங் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வச்சுட்டு நம்மளும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளும் சிக்கன்லாம் கூலிங் போயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இதுக்கு கட் பண்ணி தாங்க போடுறது தாங்க வேலை. இவன் ரொம்பவே பேசிட்டான். டெய்லி சிக்கன் போட்டதுக்கு என்னையுமே அவன் திட்டாங்க. அதனால நம்மளும் பார்த்தீங்களா இந்த கத்தி தாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. சிக்கன் வெட்ட பயங்கரமாக இருக்குங்க. அதனாலே எனக்கு ரொம்ப ஆசையாக சிக்கன் வெட்ட ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பீஸாக பேரட்டுக்கு செனகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டணும்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சாப்பாக கட் பண்ணிவிட்டு அரோனாக்கும் ஆஸ்கருக்கு மட்டும் பெரிய சைஸில் பீஸ் கட் பண்ணியாச்சுங்க. பேரட்டுக்கு செனகளுக்குலாம் பாருங்களேன் எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டியாச்சு. இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். பக்கத்தில் போய் அந்த மூடியை திறந்தாவே ஃபீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குதுங்க. அதனால் எல்லாமே பக்கத்தில் வந்து நின்றுக்குதுங்க. அரோனா ஆஸ்கர் எல்லாமே. ஆனால் ஆஸ்கர் தான் ஃபஸ்ட்டு கறியே எடுத்துருவாங்க. போட்ட உடனே ஆஸ்கர் கையவே கடிச்சிட்டாங்க நல்லாவே.